பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வேதம் அறிவோம் பகுதியில் நாம் பார்க்க போகிற பறவை தீக்கோழி. ஆங்கிலத்தில் ஆக்ஸ்ட்ரிச் என்றும் வேதாகமத்தில் இது தீக்குருவிகள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீக்கோழி ஆப்பிரிக்கா போன்ற வெப்பம் அதிகமான பகுதியில் வாழும் தன்மை கொண்டது. இவை நீண்ட கழுத்தையும் நீண்ட கால்களையும் கொண்டவை. அதிகபட்சமாக 9 அடி உயரம் வரைக்கும் வளரும் தன்மை கொண்டது. ஆண் தீக்கோழி கருப்பு நிறத்திலும் பெண் தீக்கோழி பழுப்பு நிறத்திலும் இருக்கும். தீக்கோழி பறவை இனங்களிலே மிக பெரிய மற்றும் அதிக எடை கொண்டதாகும். ஒரு தீக்கோழியின் எடை 63 கிலோ முதல் 143 கிலோ வரை இருக்கும். இதனுடைய எடையின் காரணமாக பறவை இனங்களிலே பறக்க முடியாத பறவையாக காணப்படுகின்றன. தீக்கோழியின் கால்களில் 2 விரல்கள் மட்டுமே உள்ளன. அதில் ஒரு விரலில் மட்டுமே நகம் உள்ளது. தீக்கோழி மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் தன்மை கொண்டது. இதை குறித்து யோபு 39 அதிகாரம் 13 வசனத்தில் தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இறகுகளாலும் பறக்கிறதற்கு சமமாக ஒப்பிடப்பட்டுள்ளது. தீக்கோழி பழங்கள், கொட்டைகள், பூச்சிகள் ஆகியவற்றை விரும்பி சாப்பிடும். இவற்றிற்கு பற்கள் இல்லை. அதனால் உணவை அரைத்து உண்பதற்காக கற்களையும் சேர்த்து விழுங்குகிறது. உபாகமம் 14:15 பறவை இனங்களில் நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவை என்னும் பட்டியலில் தீக்குருவிகளும் ஒன்று. ஆனால் ஸ்வீடன் போன்ற குளிர் பிரதேசங்களில் இவை இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. இதன் இறைச்சி கொழுப்பற்ற மாட்டு இறைச்சி போன்ற சுவை தருவதாக சொல்லப்படுகின்றன. தீக்கோழியின் இறகுகள் தொப்பிகளை அலங்கரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. தீக்கோழியின் முட்டைகளே உலகிலே மிக பெரிய முட்டைகளாகும். ஒரு முட்டையின் எடை 1.4 கிலோ வரை இருக்குமாம். யோபு 39 அதிகாரம் 14 வசனம் முதல் 17 வசனம் வரை உள்ள பகுதிகளில் தீக்குருவிகள் தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் காலால் மிதிப்பட்டு உடைந்து போகும் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மிதித்து விடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகளை தன்னுடையதல்லாது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாய் இருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாம்.
யோபு 39:17 படி தேவன் அதற்கு புத்தியை கொடாமல் ஞானத்தை விலக்கி வைத்தார். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தேவன் ஞானத்தை அறியத்தக்கவர்களாகவும் குடும்பத்தை கெட்டுவதில் ஞானமாய் செயல்படவும் தெளிந்த புத்தியையும் தந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எனவே ஞானமே முக்கியம். ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று நீதிமொழிகள் 4:7 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் ஞானமுள்ளவர்களாகவும் வாழ தேவன் நம்மை வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, என்னுடைய பெயர் டாக்டர் டெனிசா டேவிட்சன். நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநிலை மருத்துவர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய பிரெயினோட ஃபங்க்ஷன் நம்ம கம்யூனிகேஷனை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பிரெயினை புரிகிறதுக்கு ஒரு சிம்பிள் மாடல் இருக்குது. அதாவது நம்ம பிரெயினோட அப்சைட் டவுன் ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிடலாம். இந்த அப்சைட் டவுன் ட்ரையாங்கிளில் மேல் பாகம், பெரிய மேல் பாகம், அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன். அதாவது யோசிக்கிறது, புரிகிறது, சிந்திக்கிறது, படிக்கிறது, அது எல்லாத்துக்கும் மேல் பாகம் தான் காரணம். இப்போது கீழ்ப்பாகம் நம்ம ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்சஸ் இருக்கிற பார்ட். அதாவது நம்ம டென்ஷன் ஆகிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகிறோன்னா இந்த கீழ்ப்பகுதி ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ நம்ம பிரெயின் காமாக இருக்கும்போது நம்மளுடைய கீழ்ப்பகுதி காமாக இருக்குது. அப்போது மேல் பகுதி நல்லா விரைந்து இருக்குது, ஓப்பனாக இருக்குது. நமக்கு மேல் பகுதியை யூஸ் பண்ணுறது, படிக்கிறது, யோசிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஒருத்தர் புரிகிறது எல்லாமே நல்லா நடக்கும். இப்போது கீழ்ப்பகுதியை இப்போ ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம எதனால் ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. பசிக்கலா, இல்லைனா சரியாக தூங்கலையா, இல்லைனா யாரும் எதை சொல்லிட்டாங்களா, இல்லைனா சொப்னத்தில் எதுவும் வந்துதா, எதனாலையும் கீழ்ப்பகுதி ஸ்ட்ரெஸ் ஆகலாம். அப்படி கீழ்ப்பாகம் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது மேல் பாகம் ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளுடைய பேச்சு, குரல், நம்ம பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறிடும். இப்போது அது நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிடுவாங்க. பிக்கப் பண்ணால் அவங்களுக்கும் டென்ஷன் ஆகலாம், அவங்களும் ஷட் டவுன் ஆக ஆரம்பிச்சிடலாம். இப்போது 2 பேர் ஷட் டவுன் ஆகிற பிரெயினை வச்சு பேசும்போது அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷனுக்கு பதிலாக மிஸ்கம்யூனிகேஷன் தான் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. அதனால் எஸ்பெஷலி நம்ம இப்போது கஷ்டமான டாபிக்ஸ் பேசுகிறீங்க, ஏதோ பிரச்சனை அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா ஈஸிலி 2 பேரும் ஷட் டவுன் ஆகிடலாம். அப்போ அந்த மாதிரி நேரத்துலையும் நீங்கள் சாதிக்க வேண்டிய காரியத்தை சாதிக்கணும்னா 2 பேர் பிரெயினும் காமாக இருந்தால் தான் அது முடியும். இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது அதிக கோபப்பட்டோ व्यसனப்பட்டோ சொல்கிறது மற்றவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் வரலாம். அவங்க அமைதியாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களும் கத்தலாம். ஆனால் என்ன சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த உண்மையை அவங்க புரிஞ்சு அதை அவங்க ஓன் பண்ணி அதிலேருந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நல்லா கம்யூனிகேட் பண்ணி ஃபேமிலி ஒன்றா நல்லா எல்லோரும் ஒரே பேஜில் இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் காமாக இருக்கும்போது தான் கம்யூனிகேட் பண்ணணும். அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று பிரச்சனை ஆகிட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அது பணத்தில் பிரச்சனையோ, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையோ, இல்லைன்னா டிவி ரொம்ப பார்க்குறது பிரச்சனையோ, கேமிங்கில் ஏதோ பிரச்சனையோ, இல்லைன்னா எதுனாலுமே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது ஆர்கியூமெண்ட்டாக மாறும்போது நிப்பாட்டிருங்க. ஏன்னா ஆர்கியூமெண்ட்டாக மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாதிக்க வேண்டிய காரணம் சாதிக்க முடியாது, நல்ல முறையில் சாதிக்க முடியாது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற முறையிலையும் சாதிக்க முடியாது. அதனால் நிப்பாட்டிட்டு சரி இது முக்கியமானது, ஆனால் இப்போதைக்கு நம்ம பேசணுன்னா இது 2 பேருமே டென்ஷன் ஆகிறோம், அதனால் இதை கொஞ்ச நேரம் அமைதியாக இதை விட்டுட்டு நம்ம போய் காமான பிறகு திரும்ப நம்மளால் எவ்வளோ அதை பற்றி பேச முடியுதோ அவ்வளோ திரும்ப நம்ம பேசுவோம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நேரம் ஒரு 10% பேசிட்டீங்க, 10%, அடுத்தாப்பில் 20% பேச முடியுது அப்படின்னா சரி, நல்லது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கடினமான காரியங்கள் பேசும்போது, ரொம்ப கஷ்டம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இஷ்யூஸ் பேசும்போது
நீங்கள் ஏதோ க்ளோஸ்ட் ஸ்பேஸ்லேருந்து பேசுகிறது வந்து நல்லதில்லை. ஏன்னா ஒருத்தங்களுக்கு அங்கேருந்து நான் இங்கே இருக்க முடியாது, இதை கேட்க முடியாது, நான் வெளியே போகணும் அப்படின்னு நினச்சா அவங்களால பண்ண முடியாது. அதனால் கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போதோ இல்லைன்னா பூட்டி இருக்கிற ரூம் எங்கேயும் வெளியே போக முடியாத இடத்துல இருந்தோ அந்த மாதிரி பேசுகிறது பதிலாக காமாக இருக்கும்போது நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் ஏதோ வாக்கிங் போகிறீங்களா அப்போ பேசுங்க. வாக்கிங் போகும்போது பேசும்போது நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்கள் மூவ்மெண்ட், நீங்கள் அங்கங்கே நீங்கள் பின்னாலே நல்ல அழகான காட்சிகள் இருக்குது இல்லையா, அந்த சீனரி, அந்த மாதிரி சீனரி பார்க்கும்போது அது எல்லாம் உங்கள் லோவர் பிரெயினை கொஞ்சம் காம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சேர்ந்து நீங்கள் பேச்சையும் கொடுக்கும்போது இந்த மாதிரி கஷ்டமான காரியங்களை பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் டாலரேட் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம மனசில் வச்சு சயின்டிஃபிக்காக யோசித்து நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா கம்யூனிகேட் பண்ணலாங்கிறத நம்ம பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது, பிரெயின் வந்து ஒரு அப்சைட் டவுன் ட்ரையாங்கிள். மேலே நல்லா அது ஃபங்க்ஷன் பண்ணணும்னா கீழே காமாக இருக்கணும். ஸோ என்ன வந்தாலும் அந்த ஷட் டவுன் ஆகும்போது நிப்பாட்டிருங்க, திரும்ப வந்து நீங்கள் அந்த டாப்பிக்கை திரும்ப பேசலாம் காமாக இருக்கும்போது. அப்போ நீங்கள் சாதிக்க வேண்டியதை நல்லா சாதிக்கலாம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருவரையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் தருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நீட்ஸ் இருக்குதோ கர்த்தாவே, அவர்கள் குடும்பங்களில் என்னென்ன தேவைகள் உண்டோ, என்ன கவலைகள் உண்டோ, என்ன பிரச்சனைகள் உண்டோ கர்த்தாவே, நீர் அறிந்திருக்கிறீர். அது எல்லாவற்றையும் சரிப்படுத்துறதுக்கு உம்மால் முடியும் ஆண்டவரே. உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். நீர் ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறங்கி அவர்கள் வீடுகளில் நீர் புலாவி கர்த்தாவே, இந்த குடும்பங்கள் சந்தோஷமான குடும்பங்களாகவும் அன்பின் குடும்பங்களாகவும் இருக்க நீர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சிகரம் தொடும் புறாக்கள் என்ற இந்நிகழ்ச்சியிலே நாம் இன்று ஆபிரகாமின் மனைவியான சாராளை குறித்து பார்க்க போகிறோம். சாராளை குறித்து ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 49ஆம் அதிகாரங்கள் வரையிலும், ஏசாயா 51:2, ரோமர் 4:19, 9:9, எபிரேயர் 11:11, 1 பேதுரு 3:6 குறிப்பிடப்பட்டுள்ளது. சாராள் என்ற பெயர் 38 முறை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவனால் பெயரிடப்பட்ட அநேகர் வேதாகமத்தில் உண்டு. அதில் முதன்மையானவர்கள் ஆபிரகாமும் சாராளும். தேவனால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரே பெண் சாராள். சாராய் என்றால் இளவரசி என்று பொருள்படும். தேவன் அவளை ஜாதிகளுக்கு தாயாகவும் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் ஆசீர்வதித்து ஜாதிகளின் தாய் என்று பொருள்படும்படி சாராள் என்று பெயர் கொடுத்தார். சாராள் என்றால் அழகு என்றும் பொருள்படும். இப்பெயர் தேவ வாக்குத்தத்தத்தையும் உடன்படிக்கையையும் தாங்கி நிற்கிறது. புருஷனோடு சேர்ந்து உடன்படிக்கையின் உயர்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றவள். பெயருக்கேற்றபடி சாராளின் சந்ததியில் அநேக ராஜாக்களும் ஆசாரியர்களும் தோன்றினார்கள். அழகிலும் அந்தஸ்திலும் செல்வ செழிப்பிலும் ராணியாக வலம் வந்தவள். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் முத்திரையாக சாராளின் பெயர் அமைந்தது. முதலாவது சாராளின் குடும்ப பின்னணி. சாராள் ஊர் என்ற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு தன் தகப்பனோடும் புருஷனோடும் தம்பி மகனுடனும் சென்றாள். பிறப்பின்படி ஒன்றுவிட்ட சகோதரி முறையில் இருந்த சாராய் ஆபிரகாமின் மனைவியானாள். ஆதியாகமம் 17:17 சாராள் புருஷனை விட 10 வயது சிறியவள் என்று கூறுகிறது. தன்னுடைய 65ஆம் வயதிலே பிள்ளை இல்லாதிருந்த சாராய்க்கு எங்கு செல்கிறோம் என்று தெரியாது. புருஷனோடும் தன் சொந்த ஊரை விட்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். தேவனுடைய தீர்க்கதரிசி மற்றும் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்ட விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாமுக்கு நல்ல மனைவியாக வாழ்க்கை முழுவதும் இருந்தாள். பல வகைகளில் விசேஷித்தவளாக காணப்பட்டாள் இந்த சாராள். இரண்டாவது, சாராயின் அழகு. வேத புஸ்தகம் அவளது அழகை பற்றி கூறுவது என்ன? முதலாவது, ஆபிரகாம் அவளது அழகை குறித்து அறிந்திருந்தான். ஆதியாகமம் 12:11 நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று சொன்னான். இரண்டாவது, ஆதியாகமம் 12:14 ஆபிரகாம் எகிப்திலே வந்தபொழுது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பொசுக்கும் வெயிலில் பாலைவனத்தை கடந்து வந்த நீண்ட பிரயாணத்திற்கு பின்னும் அவளது அழகு பேசப்பட்டது.
மூன்றாவது காணும் எல்லோரையும் கவர்ந்து இழுக்கும் அழகுடையவளாயிருந்தாள். ஆதியாகமம் 12:15 பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அவளது அழகினாலே ஆபத்து என்று உணர்ந்து ஆபிராம் அவளை தன் சகோதரி என்று சொல்லச் சொன்னான். அழகினால் அவர்களுக்கு நன்மையும் இருந்தது, மற்றவர்கள் கண்களில் தயையும் கிடைத்தது. நான்காவது ஆதியாகமம் 12:16 அவள் நிமித்தம் பார்வோன் ஆபிராமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கொள்ளிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஐந்தாவது ஆதியாகமம் 20:15 தங்கள் பார்வைக்கு சம்மதியான இடத்தில் குடியிருப்பு பெற்றாள். கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு புறப்பட்ட போது ஆபிராம் 75 வயதும் சாராள் 65 வயதுமாக இருந்தனர். அந்த வயதிலும் அவளது அழகு பேசப்பட்டது. மூன்றாவது சாராயின் துக்கம். சாராயின் அழகு அதிகம் பேசப்பட்ட போதிலும் ஆபிராம் சாராயினுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பிள்ளை இல்லாத நிலை மிகவும் துக்ககரமாயும் பூதாகரமாயும் காணப்பட்டது. சாராய் 89வது வயது வரை பிள்ளை இல்லாதிருந்தாள். குடும்பம் தளிக்க வழி இல்லாதிருந்தது. எந்த அளவு செல்வ செழிப்பும் அந்தஸ்தும் உடையவர்களாக இருந்தார்களோ அந்த அளவு பிள்ளை இல்லாத நிலை அவளுக்கு அவமதிப்பையும் அகௌரவத்தையும் கொண்டு வந்தது. பிள்ளை இல்லாதது சாபக்கேடாக காணப்பட்டது. வேதத்தில் பார்க்கும் பொழுது தேவன் மீது நம்பிக்கையுள்ள பெண்கள் அநேகர் பிள்ளைக்கென்று காத்திருக்க வேண்டியிருந்தது. தேவன் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கை மற்றும் அநேக நாட்கள் காத்திருப்பது, இவை இரண்டும் தேவனை செயல்பட வைத்தது. தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அதனை நிறைவேற்ற தேவன் வல்லவர் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவளது துக்கம், காத்திருப்பு, பொறுமை இழந்த நிலை அவளை தவறு செய்ய வைத்தது. புருஷனோடு கூட அந்த தெய்வீக வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்த சாராய் பிள்ளை பெறுவது தாமதமானதும் அக்கால வழக்கப்படி தன் வேலைக்காரியை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தாள். தியாகத்துடனும் எதிர்பார்ப்புடனும் வேலைக்காரியை மனைவியாக கொடுத்திருந்தாலும் வாக்குத்தத்தத்தை பெற்றிருந்த அவர்கள் இருவரும் சுய முயற்சியில் ஈடுபட்டது குற்றமானது, தேவனுக்கு எதிரான பாவமானது. வேலைக்காரி கர்ப்பமான பொழுது தன் எஜமாட்டியை அற்பமாக நினைத்தாள். அது சாராய்க்கு மிகுந்த வேதனையை, துக்கத்தை கொடுத்தது. துக்கத்தின் மேல் துக்கம் அவளை ஆட்கொண்டது. யோவான் 15:5 என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கூறுகிறது. நான்காவது அவளது விசுவாசம். நம்பிக்கை இல்லாதோருக்கு நம்பிக்கை கொடுக்கவும், பலனளிக்காதவற்றை மலட்டை பலனளிக்க செய்யவும், மரித்ததற்கு ஜீவனை கொடுக்கவும் தேவனால் முடியும் என்பதை சாராள் அறிந்திருந்தாள். ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்கும் தேவன். முதலில் சாராய்க்கு நம்பிக்கை இல்லாதிருந்தது, பயமும் சந்தேகமும் இருந்தது. ஆனால் தேவனிடம் எப்பொழுதும் நம்பிக்கை உண்டு. குழப்பங்கள், தவறான முடிவு, இவை எல்லாவற்றின் மத்தியில் நாம் தேவனில் வைக்கும் விசுவாசமும் நம்பிக்கையும் வெற்றியை கொண்டு வருகிறது. ஆபிரகாம் சாராயுடைய தவறான முடிவுகளை பற்றி வேதம் எதுவும் கூறாமல் விசுவாசத்தை பற்றி மாத்திரம் கூறுகிறது. எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று லூக்கா 1:37 கூறுகிறது. தேவன் வாக்குறுதி அளித்த குழந்தைக்காக வாஞ்சையுடன் பல ஆண்டுகள் காத்திருந்து விசுவாசத்தில் தடுமாறினாலும் இறுதியில் விசுவாசத்தில் உறுதி உள்ளவளானாள். விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்ற முதல் பெண் சாராள். வேதாகமத்தில் விசுவாசத்திற்காக புகழ்பெற்ற 2 பெண்களுள் சாராள் முக்கியமானவள். ஐந்தாவது சாராளின் சந்தோஷம். மன்னிக்கும் அன்பையும் இரக்கத்தையும் உடைய தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 89 வயதான சாராள் கர்ப்பந்தரிப்பாள் என்று சொன்னார். அவர்களது தேவையை சந்திக்க தேவ வெளிப்பாடு கிடைத்த போது சாராள் தனக்குள் நகைத்தாள். அந்த நகைப்பில் இது எப்படி சாத்தியம் என்ற தொனி இருந்தது. ஆதியாகமம் 21:1-7 வரை தேவன் சாராயின் 90வது வயதில் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். என்னை நகைக்க பண்ணினார், என்னோடு கேட்கிற யாவரும் நகைப்பார்கள் என்று தன் பிள்ளைக்கு நகைத்தல் என்ற பொருளில் ஈசாக்கு என்று பெயரிட்டாள். ஈசாக்கு பிறந்த பொழுது அவள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. சாராய் கர்ப்ப
கர்ப்பமானது இயற்கைக்கு புறம்பானது, ஆனால் அது விசுவாசத்தால் வந்தது என்று எபிரேயர் 11:11 குறிப்பிடுகிறது. தேவ ஆசீர்வாதம் எப்பொழுதும் அவருடைய நேரத்தில் வரும். தேவ ஆசீர்வாதம் உண்மையான நிரந்தரமான சந்தோஷத்தை கொண்டு வரும். சாயங்காலத்திலே அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று சங்கீதக்காரன் சங்கீதம் 30:5 கூறுகிறான். 6வது, சாராள் யூத குலம் உருவாக மூலஸ்தானம். சாராள் ஒரு எபிரேய பெண். யூப்ரட்டிஸ் நதிக்கு அப்பால் இருந்து வந்த முதல் மனிதனான ஆபிரகாம் ஒரு எபிரேயன். எபிரேயன் என்ற வார்த்தை அவன் வேறு தேசத்தான் என்பதை குறிக்கும். சாராள் ஆபிரகாமின் வாழ்வில் கதாநாயகி, எபிரேய சரித்திரத்தின் முதல் தாய். பூமியிலுள்ள ஜாதிகளில் யூத குலம் உருவாக காரணமானவள். யூத குலம் உருவாக சாராள் மூலஸ்தானம் வகித்தாள். உலக சரித்திரத்தில் மிக முக்கியமான பெண்மணி. சாராள் முழு உலகிற்கும் தாயானவள். ஆதியாகமம் 17:16 நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். சாராயின் குடும்ப பின்னணி, சாராயின் அழகு, சாராயின் துக்கம், சாராயின் விசுவாசம், சாராயின் சந்தோஷம், சாராள் யூதகுலம் உருவாக மூல காரணம் என்ற 6 தலைப்புகளில் சாராயை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். செய்தியின் தொடர்ச்சியை வருகிற வாரம் மே 16 வியாழனன்று காண்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, சாராளை குறித்து தியானிக்க தேவரீர் தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. தடுமாறினாலும் உம் வார்த்தைகளை விசுவாசித்து வழியில்லாத நிலைமையிலும் ஈசாக்கை பெற்று மகிழ கிருபை செய்தீர். அதன் மூலம் பிள்ளைக்காக எதிர்பார்ப்புடன் ஏங்கி நிற்கும் பிள்ளைகளுக்கு வாழ்வில் நம்பிக்கை அளித்திருக்கிறீரே தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மலட்டு கர்ப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நம்பினோர் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் உம்மை பற்றி கொண்டு ஜீவிக்க அருள் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். வானம் கருத்து இடி இடித்து சொட்டு சொட்டாய் பெய்யும் மழை, பின் சின்னம் சிறு ஓடைகளாய், காட்டாராய், அருவியாய், நதியாய், சமவெளிகளில் பெருக்கெடுத்து விளைநிலங்களில் பரவி பின் ஊருக்கே உணவளிக்கின்றது. சுவிசேஷ ஊழியத்திலும் அப்படித்தான் சாதாரண மனிதர்களின் ஈகைகள் வட இந்தியாவில் பெரும் சமுதாய மாற்றத்தையே உண்டு பண்ணிவிடுகிறது. 73 வயது நளதம் என்னும் இத்தாயார் நம் படக்காட்சி ஜெப இரவு ஒன்றில் கலந்து கொண்டு ஊழிய பாரத்தை பெற்றார். 70வது வயதில் ஒரு ஊழியருக்கான காணிக்கையை பிரித்து தர துவங்கினார். இன்று 2 ஊழியர்களை பொறுப்பெடுத்திருக்கிறார். மாதந்தோறும் 50 வீடுகளுக்கும் மேல் ஏறி இறங்கி ஜெபித்து ஆண்டவருக்காய் சேகரிக்கிறார். பெயருக்கேற்றாற் போலவே ஆண்டவரின் சமூகத்தில் நறுமணம் வீசக்கூடியவர் நளதம் அம்மையார். கண் பார்வையற்ற இச்சகோதரனின் பெயர் லூக். விவசாயத்தை நம்பி பிழைக்கும் குடும்பம் இது. மழை பொய்த்தால் வறுமை என்னும் நிலைமை என்றாலும் சேமிப்பு பெட்டியில் உதாரத்துவமாய் சேமிக்கும் குடும்பம் இது. வட இந்திய ஜனங்கள் தடவியாகிலும் கர்த்தரை கண்டுபிடிக்க வேண்டும் என்னும் உத்வேகமே இவர்களை சுவிசேஷ ஊழியத்தில் கொடையாளிகளாக்கி இருக்கிறது. 90% உடல் இயலாமையினால் இருக்கும் இந்த சகோதரி சுவிசேஷ ஊழியத்தில் பெரும் கொடையாளி. நொடித்து போன தன் கை விரல்களால் குண்டூசிகளை குத்தி அதன் மூலம் கிடைக்கும் மிக குறைந்த வருமானத்திலும் வட இந்திய ஊழியங்களுக்காய் நம் சேமிப்பு பெட்டியில் சேமிக்கிறார். நம் சகோதரன் இயேசு ராஜனின் கதை இன்னும் பயங்கரமானது. வறுமை அவர் குடும்பத்தை சுழற்றி அடித்து கொண்டிருந்த நேரம் தன் 16வது வயதில் பொறுப்புள்ள ஆண்மகனாய் வேலைக்கு சென்றார். காற்றாலை நிறுவும் கடினமான பணியில் இணைந்தார். பெரும் மின் விபத்தில் தன் கைகளையும் கால்களையும் இழந்து மரண தருவாயில் இருந்தார். அற்புதமாக பிழைத்த அவர் வாழ்ந்து என்ன பயன் என்று நினைத்தவராய் தன் வீட்டின் அருகாமையில் இருந்த கிணற்றிலும் சற்று தூரத்தில் இருந்த கடலிலும் தற்கொலைக்கு முயன்றார். ஆனால் தேவன் அவர் மீது கரிசனையுள்ளவராயிருந்தபடியினால் இரட்சிப்பின் அனுபவம் பெற்று பின்னம் ஊழியத்தில் தொடர்புடையவரானார்.
இன்று தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் ஒரு ஊழியரை தாங்குகிறார். மிஷனரி பணிக்கு கொடுப்பதற்கு கரங்கள் தேவையில்லை, நல்ல மனம் இருந்தால் போதும் என்பதை அவர் நிரூபித்து விட்டார். அன்பிற்குரியவர்களே, இயலாதவர்களே இவ்வளவு தூரம் போவார்களெனில் பரலோகத்தில் உங்கள் பங்கு என்ன? விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம். குடி, விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து, கல்வி அறிவு புகட்டி, கைத்தொழில்களை கற்பித்து, சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம். ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதந்தோறும் 4000 ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சிறுவர்களுக்கான கல்வி செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1500 கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம். இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க, அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன. உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கி கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன. பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் QR கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக் கொள்ளலாம். உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப தேவைகளையும் திரையில் காணும் எண்கள் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.